இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 39 45 முடிய அன்னை மரியா கருவில் இயேசுவை சுமந்தவராய் எலிசபெத்தை சந்திக்க வருகிறார். எலிசபெத்தை சந்திக்கிற நிகழ்வில் நாம் பார்க்க வேண்டிய பல காரியங்களில் ஒன்று, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? இது எலிசபெத்து சொல்லுகிற வார்த்தைகள். இது ஆதி திருச்சபையினுடைய வார்த்தைகள், நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை எலிசபெத்து தன்னுடைய வாயினால் உதிர்க்கும்படி கடவுள் செய்திருக்கிறார். அல்லது நற்செய்தியாளர் இந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வண்ணம் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய தாய் அன்னை மரியா படைக்கப்பட்ட ஒரு பெண்தான். அதே வேளையில் கடவுள் அவரை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார். இந்த மகிமையான இடத்தில் வந்து நிறுத்தியுள்ளார். என்ன மகிமையான இடம்? என்ன? ஆண்டவராகிய கடவுளுடைய இரண்டாம் ஆளாகிய இயேசுவினுடைய தாய் அன்னை மரியா கடவுளின் தாய். இந்த உயரத்திற்கு அவர் வருவதற்கு அவர் காரணம் அல்ல, கடவுள்தான் காரணம். அவருடைய தகுதியின் பொருட்டு அல்ல, கடவுள்தான் அந்த நிலைக்கு உயர்த்தினார். அதே வேளையில் அந்த இடத்திற்கு ஏற்ப மற்றவர்களால், ஆதி திருச்சபையினரால் மதிக்கப்பட்டார் என்பதை எங்கே காணுகிறோம்? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத்து சொல்லுவதிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை கடவுள் கொடுக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் கூட கடவுள் மிக உயரமான இடத்தில் வந்து சேர வேண்டும் என்று திட்டமிட்டு நம்மை உயர்த்த விரும்புகிறார். நாம் உயர்வது எப்போது? அன்னை மரியாவை போன்று பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என்று எலிசபெத்து சொன்னார் அல்லவா? நாமும் கூட மக்கள் மத்தியில் ஆசி பெற்றவர் என்ற நிலையை நாம் கடவுளுடைய வார்த்தையின் மீது வைக்கின்ற நம்பிக்கையால் வெளிப்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, மக்கள் மத்தியில் நாம் கடவுளுக்கு எந்த அளவு சாட்சியாக வாழுகிறோமோ, அன்னை மரியா இயேசுவை சுமந்து சென்றதை போல நாம் வார்த்தையில் அல்ல, வார்த்தையில் சுமந்து செல்வது இரண்டாவது. முதன்மையாக நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் இயேசுவை, நம்முடைய மீட்பரை, நம்முடைய கடவுளை தாங்கிச் செல்லுகிறவர்களாக இருந்தால், அது பழகு முறையிலே, உறவு முறைகளிலே, நம்முடைய வார்த்தைகளிலே தெரியும். அப்படி இருந்தால் நம்மை கடவுள் ஆசி பெற்றவர், மக்கள் மத்தியில் ஆசி பெற்றவர் என்று உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லுவார். மேலும் அன்பானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் என்ன செய்கிறார் பாருங்கள். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். நாம் பேறுகளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்னை மரியா நமக்கு கற்றுத்தருகிறார். அது எலிசபெத்து நம் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்ள சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும். அந்த நம்பிக்கையில் நாம் வளர வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்கள் தாய் அன்னை மரியாவை போல உம்முடைய வார்த்தைகளை சுமந்து யார் வழியாக இவ்வுலகை படைத்தீரோ அந்த வார்த்தையை சுமந்து எங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நம்பிக்கை உடையவர்களாக வாழ்ந்தால் நாங்களும் ஆசி பெற்றவர்கள், நாங்களும் பேறு பெற்றவர்கள் என்ற நிலையை அடைவோம் என்று இன்றைய நற்செய்தி பகுதி எங்களுக்கு கற்றுத்தருகிறது. கடவுளே, எங்களை உயர்த்துவீராக. எங்களுடைய மனநிலையில் நம்பிக்கையினால் நாங்கள் உயரச் செய்வீராக. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தைகளின்படி நடப்பதனால் நாங்கள் உயரச் செய்வீராக. அன்னை மரியாவை போல பேறு பெற்றவர்களாக விளங்கச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.